ஹலோ காய்ஸ், நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெட்டிவேர் ஃபார்மிங் எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் வந்து வெட்டிவேர் ஸ்டார்ட் பண்ணி 8 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நான் எந்த மெத்தடில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்ரோ பேக் மெத்தடில் தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து வெட்டிவேர். ஸோ இதுலேயே நிறைய மெத்தட் இருக்குது. பிவிசி பைப்பில் வந்து ஸோ அந்த மெத்தட்லேயும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நார்மலாக நிலத்தில் லேண்டில் போட்டு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி பண்ணலாம். நிலத்தில் நடவு செஞ்சு வெட்டிவேர் பயிரிடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நோண்டி எடுத்து அதை இது பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம பிவிசி பைப்பில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா வெட்டிவேர், அதுவும் அந்த அளவுக்கு ஹீல்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம க்ரோ பேக் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, நான் வந்து வெட்டிவேர் எதில் பயிரிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்ரோ பேக் மெத்தடில் தான் பயிரிடுறேன். நான் ஒரு 2000 க்ரோ பேக் வந்து வெட்டிவேர் வந்து நடவு செஞ்சுருக்கேன். 2000 பேக்கில் வந்து 1000 பேக் வந்து 8 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொரு 1000 பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் சம்திங் ஆகுது. இப்போ தான் அதையும் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வெட்டிவேர் நடவு செய்கிறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.